சின்ன சின்ன விஷயங்களில் இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குமா மகர ராசிக்கு. இந்த காலத்துக்கு என்ன தேவைங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. பணத்தாசை பிடிச்சவங்களோ அப்படின்னு நினச்சிருவோம். கொஞ்ச நாள் பழகினவங்களுக்கு அவங்கள பற்றி புரியவே புரியாது. அவங்க யார் கிண்டல் கேள்வி முந்தியெல்லாம் வருத்தப்படுவாங்க, உட்காந்து அழுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. நீ சிரிச்சா சிரிச்சுக்கோ, அழுதா அழுதுக்கோ, நான் இப்படி தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மைகளில் அவங்க போவாங்க. மன நிம்மதி அவங்களுக்கு ரொம்ப தேவைமா. மகர ராசிக்கு ஒரு அற்புத கோயில். அந்த சாமியை தரிசனம் பண்ணாங்கன்னா ரொம்ப மன நிம்மதியும் ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப ஆனந்தமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மகர ராசி அன்பர்கள் எந்த முருகர் வழிபாடு எடுத்துக்கிட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்? மகர ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குமா மகர ராசிக்கு. எப்படி அப்படின்னா இந்த காலத்துக்கு என்ன தேவைங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. நான் சொல்கிறது அவங்க பார்த்தா எல்லோரும் இவங்க ஒரு பணத்தாசை பிடிச்சவங்களோ அப்படின்னு நினச்சிருவோம். கொஞ்ச நாள் பழகினவங்களுக்கு அவங்கள பற்றி புரியவே புரியாது. ஓகே, ரொம்ப நாள் பழகினாதான் அவங்கள பற்றி புரியும் உங்களுக்கு. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மகர ராசி அன்பர்களை நீங்கள் நான் அவங்கக்கிட்ட 2 மாதமாக இருந்துட்டுருக்கேன், அவங்கள பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்னா ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஒரு அதிசயங்கள் அவங்க நிகழ்த்துவாங்க. மகர ராசி அப்படி தான். ஸோ இவங்க என்னடா அது பணத்தாசை ரொம்ப ஜாஸ்தி இல்லை, லைஃப்பில் அது இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்வாங்க. இவங்க பதவி ஆசை ரொம்ப ஜாஸ்தியோ இல்லை, அது இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க ரொம்ப தொழில் மேலே ரொம்ப எப்போ பார்த்தாலும் தொழில்னு இருந்துட்டு இருக்காங்களே இல்லை, தொழில் இல்லாமல் இருக்கும்போது அவங்க அனுபவித்ததை அதை அப்படியே மாற்றிப்பாங்க. ஃபேமிலின்னு எப்போ பார்த்தாலும் ஏன்னா இவனுக்கு மட்டும்தான் ஃபேமிலி இருக்கான்னு அதில் சண்டை வரும்போது தான் அவங்களுக்கு அந்த உணர்ச்சி. அப்போ எல்லா லைஃப்பில் பட்ட அனுபவம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே தன்னுடைய லைஃப்பில் அப்படியே 100% மாற்றணும்னு சொல்லி கெட்ட பேர் வாங்கிப்பாங்க. அதை எல்லாருமே அதிகமாக சொல்லுவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு ஏன்னா சார் ஒரே எப்போ பார்த்தாலும் காசு இல்லை, அவங்க லைஃப்பில் ₹1 கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் மகர ராசியினுடைய ஃபுல் இது. இன்றைக்கி இருக்கிற அவங்க யார் கிண்டல் கேள்வி முந்தியெல்லாம் வருத்தப்படுவாங்க, உட்காந்து அழுவாங்க. கண்ணாடியை பார்த்து பாத்ரூமில் போய் 2-3 மணி நேரம் அழுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. நீ சிரிச்சா சிரிச்சுக்கோ, அழுதா அழுதுக்கோ, நான் இப்படி தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மைகளில் அவங்க போவாங்க. மன நிம்மதி அவங்களுக்கு ரொம்ப தேவைமா. பீஸ்ஃபுல் மட்டும் அவங்களுக்கு இல்லைன்னா எல்லா விஷயத்திலும் கோவப்படுவாங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓடி போய் அவங்க கையை பிடிச்சி குன்னு இழுத்து பாருங்கள், கையெடுன்றுவாங்க. என்ன முதல்ல மெதுவாக தான் நான் வருவேன், நான் மீடியமாக தான் நடப்பேன், நான் ஸ்பீடெல்லாம் நடக்க முடியாது, நீ ஓடுன்னா நான் ஓட முடியாது. இப்படி தான் அவங்களோடது. அவங்களுடைய ஸ்பீடு, அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய இதுக்கு அப்படி விட்டுட்டிங்கன்னா மகர ராசி மாதிரி ஒரு அற்புதமான ராசி எதுவுமே கிடையாது. மகர ராசிக்கு ஒரு அற்புத கோயில், ஒரு பிரமாதமான சாமி. அந்த சாமியை தரிசனம் பண்ணாங்கன்னா ரொம்ப மன நிம்மதியும் ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப ஆனந்தமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் ரொம்ப விருப்பப்பட்ட கோயிலாகவும் அது இருந்துகிட்ருக்கும். மகரத்தை பொறுத்தளவுக்கு 2 கோயில் நான் சொல்கிறேன். பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடியும் மேலே இருக்கக்கூடிய சாமியும், 2 தெய்வத்தை வழிபட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, சூப்பர் சார். பழனி முருகன் தான். ஓகே, அற்புதம் சார். பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது கௌமாரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குது. விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறது கானாபத்தியம்னு சொல்லுவாங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணுறது சைவம்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுறது வைணவம். அம்பாளை வழிபாடு பண்ணுறது சாக்தம். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது கௌமாரம். இந்த கௌமார வழிபாடுங்கிறது சாதாரண வழிபாடு கிடையாது. இன்றைக்கி உலக பக்தர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதில் விநாயகப் பெருமானை வழிபடுபவர்கள் நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி உலக பக்தர்கள்னு சொன்னால் யாரெல்லாம் தமிழராக இருக்கிறோ அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா முருகனை வழிபடுவாங்க. ஏன்னா தமிழ் கடவுளாக முருகப்பெருமான். இன்றைக்கி ஹிமாலயாஸில் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் திருக்கோயில் இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் முருக பக்தர்கள் அதிகம். தைப்பூசம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் பத்திகேஃபில் பார்த்திங்கன்னா முதுகில் அழகு குத்திண்டு அவ்வளோ சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆலயங்கள் 12 ராசி, இந்த ராசிக்குண்டான கஷ்டங்கள் என்ன, இந்த ராசி என்னென்ன ஒரு சின்ன சின்ன இதில் படுறாங்க, அதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் லைஃப் மாறுமா அப்படின்னு 12 கோயில் முருகப்பெருமானுடைய கோயிலில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார்.
ஸோ அப்படி பார்க்கும்பொழுது முருகர் எல்லா இடங்கள்லையும் இருக்கார். எல்லா இடங்கள்லையும் ஒரு அனுபவம், வித்தியாசமான அனுபவம். நான் வந்து வருஷத்துக்கு 3 முறை ஆறுபடை கோயில் போவேன். அந்த ஆறுபடை கோயிலில் நிறைய நம்மளுடைய தெரிந்தவர்கள் அன்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போவேன். அப்படி போகும்பொழுது சென்னையிலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போவோம். திருச்செந்தூர்லேருந்து அப்படியே திருப்பரங்குன்றம், அப்படியே ஒவ்வொரு கோயிலாக வருவோம். நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் உட்காந்து நல்ல தியானம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான சக்தி, ஒவ்வொரு விதமான ஒரு இயக்கம், ஒவ்வொரு விதமான மாறுதல், ஒவ்வொரு விதமான அனுபவத்தை முருகப்பெருமான் கொடுக்குறாரு. நான் பழனியில் போய் உட்கார்ந்து போகர் சித்தர் சந்நிதியில் போய் உட்காரும்பொழுது ஒரு விதமான உடல் மாற்றமும் ஒரு விதமான உணர்வுகளும் மாறுது. அதே சுவாமி மலையில் உட்காரும்போது வேறு விதமான தன்மைகள். என் கூட வந்தவங்க கல்யாண விஷயத்துக்காக வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு திருப்பரங்குன்றம் போகிறோம், சுவாமிக்கு மாலை வாங்கி சாத்துறோம். கரெக்டாக 3வது மாதம் அவங்களுக்கு நிச்சயமாகிறது. அதே சமயத்தில் திருச்செந்தூருக்கு போகிறோம், தீராத பிரச்சனைமா, அவங்க வேலையில் சாதாரண பிரச்சனை இல்லை, கொடுமையான பிரச்சனை. அவர் சொல்கிறார், சார் உங்கள் கூட நாங்கள் திருச்செந்தூர் வரோம். உள்ள திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வெளில வராங்க. கரெக்டாக 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வேலை இருந்த இடத்துல அவங்கள திருப்பி கூப்பிட்டு நல்ல நிலையில் இப்போ ராஜா மாதிரி இருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கார். இதெல்லாம் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சன்னிதானம் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுமா. கண்டிப்பாக. கிருபானந்த வாரியார் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், வயலூர் முருகப்பெருமானை சொல்லாத இடமே கிடையாது. அவருக்கு அத்தனை முருகர் கோயிலும் அத்துப்படி. ஆனால் வயலூர் எம்பெருமானை எல்லா இடங்கள்லையும் போய் சொல்லுவார். அந்த எம்பெருமானை கூடவே கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தவர் முருகப்பெருமான். கண்டிப்பாக. காஞ்சி மகாபெரிவர் வந்து ஒரு தடவை தன்னுடைய சிஷ்யர்களோட போகிறாங்க. அப்போது யானை மேலே, அப்போல்லாம் அந்த காலத்தில் யானை மேலே வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்பொழுது எல்லாரும் கூட இருக்கிறவங்கெல்லாம் அந்த வரும்போதெல்லாம் சொல்லிட்டு வருவா, பெரியவாவுடைய அனுகிரகத்தில் நாங்கள் கூடவே எப்போவுமே இருப்போம், எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் கூட இருப்போம், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் அதை கேட்டுட்டே வரும்பொழுது என்ன ஆகிறது, ஒரு இடத்துல இப்படி போகும்போது யானை வந்து குழியில் இறங்குது. ஒரு குழியில் இறங்கும்போது ஒரு ஆட்டம் ஆடும்ல, யானை லேசாக தடுமாறினோடனே நின்னவங்க பூரா செதறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. செதறி அடிச்சுட்டு ஓடின உடனே டப்புன்னு அவர் என்ன பண்ணுறார், முருகா அப்படிங்கிறார். அப்போது மகாபெரிவா வந்து அவரே சிவஸ்வரூபம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அவர் பூஜை பண்ணுறது சந்திரமௌலீஸ்வரர். அவர் இருக்கிற இடம் காஞ்சிபுரம். இப்போ காமாட்சி அம்பாள் அங்கே இருக்கார். அவருக்குன்னு குலதெய்வம் ஒரு தெய்வம் இருக்குது. ஆனாலும் ஏன் முருகாங்கிற ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப கஷ்டம் வரும்போது, ரொம்ப வலி இருக்கும்போது, ரொம்ப வேதனை இருக்கும்போது ஃபஸ்ட்டு அம்மானு கூப்பிடுவோமா, அடுத்தது கதறி அழுத அப்பான்னு அழுவோமா, 3வது யாரை செய்வோம்னா நம்ம இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுவோமா, 4வது தான் மற்ற தெய்வங்களை நாம் வந்து வழிபடுவோம் அப்படின்னு மகாபெரிவா வந்து சொன்னார். அந்த மாதிரி முருகன்கிற வழிபாட்டுக்கு, முருகன்கிற நாமத்துக்கு ஏதோ ஒரு குடுப்பினை நாம் 2 பேர் உட்காந்து இதை பேசுகிறோம், இந்த குடுப்பினையே அவன் அருளால் இருந்தால் தான் முடியும். அதுதான் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி 12 ராசிக்கும் எடுத்து பார்க்க. கண்டிப்பாக சார். அதாவது வந்து ஆறுமுகனை அருளிடும் தினமும் அனுதினமும் ஏறுமுகமே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. முருகனை நினச்சாலே வந்து தினசரி ஏதோ ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பாக நம்ம போயிட்டே தான் இருப்போம்.